ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரிவு நீண்ட காலங்கள் தொடர்ந்த ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உறவு என்றால் அதுவும் சாதாரண உறவு கிடையாது, சொந்த உறவுகளாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த உறவுகள் இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடையவர்கள் என்று நினைத்தவர்களுடன் ஏற்பட்ட தூரங்கள் மிகவும் ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில உறவுகளில் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் அல்லது புரிதல் இல்லாமல் காரணமாக இடைவெளிகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாகவே ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஒரு காலத்தில் தினமும் பேசியவங்க கூட தூரமாகி நம்மளை விட்டு விலகுவார்கள். ஆனால் அவர்கள் விலகுவதற்கான காரணங்கள் என்னவென்று தெரியாமல் நம்ம மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சிறிய ஒரு பிரச்சனைகள் பெரிய ஒரு பிரிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டிருக்கலாம். மனதில் இருந்த அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள், அதுவும் உங்களை இன்னும் காயத்துக்கு மேல காயங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ரிஷபம் ராசிக்காரங்கள் உறவுகளை எளிதில் விட்டு கொடுப்பவர்கள் கிடையாது. நீங்க ஒரு உறவை பாதுகாக்க அதிக முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் எதிர்ப்பக்கம் புரிந்து கொள்ளாத போது மனதில் மிகப்பெரிய ஒரு சோர்வுகள் என்பது ஏற்பட்டு கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது ஏற்பட்டு உங்களை கஷ்டத்தில் போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே கணவன் மனைவிக்கு இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், அதுவும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் அஷ்டம சனியின் பார்வைகளோ அல்லது ராகு கேதுக்களின் ஆதிக்கங்களோ இருக்கும் பொழுது தம்பதியருக்குள் பிரிவினை என்பது உண்டாகும். அப்படி உண்டாகித்தான் இப்பொழுது உங்களுடைய குடும்பமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் நீண்ட நாட்கள் நீடிக்காது. உடனே இருவரும் பேசிவிடுவார்கள் என்று தான் குழந்தைகள், என் சொந்த பந்தங்கள் என அனைவருமே நினைத்தார்கள். ஆனால் ஒரே வீட்டிலே இருந்தாலும் பேசாமல் நீண்ட வருடங்கள் கூட கழிந்து போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சில தம்பதியர்களும் ராகு கேதுவிகளின் சில விஷயங்களால் நிச்சயமாகவே இருப்பார்கள். கணவன் மனைவி இருவருக்குள் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. இருந்தாலுமே சுற்றியுள்ளவர்கள் பேசிய தேவையற்ற பேச்சுக்களும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்களுடைய இருவருக்குள் ஈகோ எண்ணக்கூடிய ஒரு சுவரை எழுப்பி நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதை காட்டி உங்களுடைய இருவரையுமே பேசாமல் வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தேடி கொடுத்திருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள மற்றவங்களிடம் நீங்கள் ஈகோ காட்டுவதை விட உங்களுக்கு மிகவும் பிடித்த உறவுகள், உங்களுடைய மனைவி, கணவன், குழந்தைகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இந்த இடத்தில் மட்டுமே தான் ரிஷபம் ராசி என நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஈகோக்களையும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் காட்டிக்கொண்டே தான் இருப்பீர்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுத்தி இருக்கிறவங்க சொல்லி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு காதில் போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்த்து அந்யோன்யமாக இருந்த படுக்கை அறையை கூட போர்க்களமாக மாற்றிய ஒரு தருணங்களும் ஒரு கிரக சூழ்நிலைகளாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ரிஷபம் ராசி என்பர்களை உடைய வாழ்க்கைக்குள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேடி கொடுக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா, அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குது என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உறவினர்களின் வருகையால் புத்துணர்ச்சி என்பதை அடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மென்மேலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். இன்னும் சிலருக்கு நீங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிவிட்டு அது கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த வேலைக்கு நீங்கள் சென்றாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு செட் ஆகிவிடும். இன்னும் சில ராசிகளில் இன்னும் சில நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அது சில கஷ்டங்களை கூட தேடி கொடுக்கலாம். வியாபாரங்கள் நிமித்தமான பயணங்களை தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. தொழிலில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் ஆதிக்கம் பதிவதால் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சகாப்தங்கள் என்பது தொடங்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறுகிறதா இல்லையோ என்பதையும் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை மதிக்காமல் உங்களுடைய திறமைகளை கேலி செய்த தொழில்துறை மனிதர்களும் இனிமேல் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய பதவிகளும் சம்பள உயர்வுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உங்களுடைய நேர்மைகளையும் கடின உழைப்பையும் உலகறிய வெளிப்படக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய தொழிலானது முடக்கம் நீங்கி சந்தையில் உங்களுக்கென ஒரு தனி முத்திரைகளும் பெருமதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ரிஷபம் ராசி என்பர்களை உடைய வாழ்க்கைக்குள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேடி கொடுக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா, அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குது என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகையால் புத்துணர்ச்சி என்பதை அடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மென்மேலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். இன்னும் சிலருக்கு நீங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிவிட்டு அது கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த வேலைக்கு நீங்கள் சென்றாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு செட் ஆகிவிடும். இன்னும் சில ராசிகளில் இன்னும் சில நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அது சில கஷ்டங்களை கூட தேடி கொடுக்கலாம். வியாபாரங்கள் நிமித்தமான பயணங்களை தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. தொழிலில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் ஆதிக்கம் பதிவதால் உங்களுடைய தொழில் அல்லது வியாபார